சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் இன்றைய அலுவல்கள் குறித்த தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் கூற கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இன்று என்னென்ன நிகழ்வுகள் நடக்கவிருக்கிறது? எதிர்க்கட்சியினர் என்ன திட்டமிட்டிருக்கிறார்கள்? அது குறித்தான முழு தகவலையும் சொல்லுங்க. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் முடிவடைய இன்னும் 3 நாட்கள் மட்டுமே இருக்கிறது. இன்று மழைக்கால கூட்டத்தொடரின் 17ஆம் நாள் அலுவல்கள் தொடங்க இருக்கின்றன. எதிர்க்கட்சிகள் அமளி இல்லாமல் அவை சுமூகமாக நடத்தப்பட்டால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று காலை கூடும்போது கேள்வி நேரமும் பூஜ்ய நேரமும் சுமூகமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஒருவேளை எதிர்க்கட்சிகள் அமளி ஈடுபட்டால் அவை நண்பகல் அல்லது பிற்பகல் வரை ஒத்திவைக்கப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. மக்களவையை பொறுத்தவரை இன்று 2 மசோதாக்கள் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள பட்டியலிடப்பட்டிருக்கிறது. ஒன்று, கேரளாவினுடைய பெயரை கேரளம் என்று அதிகாரப்பூர்வமாக மாற்றுவதற்கு வகை செய்யக்கூடிய கேரள பெயர் மாற்ற திருத்த மசோதா பட்டியலிடப்பட்டிருக்கிறது. இந்த மசோதா நேற்றைக்கு நிறைவேற்றுவதற்காக பட்டியலிடப்பட்டிருந்தது. இருப்பினும் எதிர்க்கட்சிகள் அமளி காரணமாக அதை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அடுத்ததாக தேசிய கூட்டுறவு மேம்பாட்டு திருத்த மசோதாவும் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள பட்டியலிடப்பட்டிருக்கின்றது. மாநிலங்களவையை பொறுத்தவரை தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதா நிறைவேற்றுவதற்காக விவாதத்திற்கு பட்டியலிடப்பட்டிருக்கிறது. இந்த மசோதா நேற்றைக்கு மக்களவையில் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இன்று மாநிலங்களவையில் நிறைவேற்றுவதற்காக பட்டியலிடப்பட்டிருக்கின்றது. நாட்டில் இருக்கக்கூடிய 16 தீர்ப்பாயங்களை ஒருங்கிணைந்து நிர்வகிப்பதற்காக தீர்ப்பாய ஆணையத்தை அமைப்பதற்கு இந்த மசோதா வகை செய்வது குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை தொடர்ந்து நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக சென்ற மாணவர்களின் மீது நடத்தப்பட்ட தடியடியை கண்டித்தும் இது குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவைக்கு வந்து விவாதம் நடத்தி பதிலளிக்க வலியுறுத்தியும் அயோத்தியா ராமர் கோவில் நன்கொடை முறைகேட்டு விவகாரம் குறித்து விவாதம் நடத்த வலியுறுத்தியும் இந்த பிரச்சனைகளை இரு அவைகளிலும் எழுப்புவதற்கு அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.